கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, கடவுளுடைய பெரிதான கிருபையினாலே 3 மாதத்துக்கு பிற்பாடு மீண்டுமாக இந்த நாளிலே உங்களோடு இணைந்து கர்த்தரை துதிக்கவும் ஸ்தோத்திரிக்கவும் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளவும் கர்த்தர் அடியனுக்கு கிருபை பாராட்டியிருக்கின்றார், ஜீவனை கொடுத்திருக்கின்றார். கர்த்தருக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துதி ஸ்தோத்திரங்களை ஏறடிக்கின்றேன். நான் சொல்லுகின்ற பொழுது ஜீவனை கொடுத்திருக்கின்றார் என்று சொல்கின்ற பொழுது ஒரு சாட்சியாக கூட சொல்ல வேண்டும். நான் இங்கிருந்து கிளம்புகின்ற பொழுது கார்டியாலஜி டாக்டர் ஃப்ளை பண்ணக்கூடாது, போக வேண்டான்ட்டார். ஆனாலும் கூட கர்த்தர் எல்லா பயத்தையும் நீக்கி அவர் போகவும் மீண்டும் இங்கு திரும்பி வரவும் கர்த்தர் கிருபை பாராட்டினார். எனவே கர்த்தருக்கு நன்றி செலுத்துகின்றேன். ஜெபித்த அநேகர் உண்டு, நீங்களும் தொடர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கின்றீர்கள். எனவே தொடர் ஜெபம் என்பது இந்த நாளிலே நமக்கு தேவையான ஒன்றாக இருக்கிறது. கர்த்தர் இந்த நாளிலே ஜீவனோடு கூட வைத்திருப்பதற்கு கர்த்தருக்கு நன்றி செலுத்துகின்றேன். இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்ட சங்கீத பகுதியை பார்க்கின்ற பொழுது அதில் ஒரே ஒரு வசனத்தை சற்று நேர தியானத்திற்காக எடுத்து இந்த நாளில் தியானிப்போம். அது சங்கீதம் 34:4. நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். ஆம், இதற்கு ஒரு தலைப்பு கொடுக்க வேண்டும் சொன்னால், பயத்திலிருந்து விடுதலை தரும் தேவன் நாம் ஆராதிக்கின்ற தேவன். நாம் அவரை நோக்கித்தான் நாம் 1924 நாட்களாக நாம் ஜெபித்து கொண்டிருக்கின்றோம். ஜெபத்தின் மூலமாய் அநேகர் விடுதலை பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். இன்றைக்கும் சாட்சிகளாய் இருக்க கர்த்தர் கிருபை பாராட்டி வருகின்றார். அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே பலவிதமான பயங்கள் வரலாம் என்றால், இன்றைக்கு குடும்பத்தை பற்றிய பயம், எதிர்காலத்தை பற்றிய பயம், நோயை பற்றிய பயம், பொருளாதார பிரச்சனையை பற்றிய பயம், இன்றைக்கி நாம் வாழக்கூடிய சமுதாயத்தில் நடக்கின்ற ஒவ்வொரு காரியங்களையும் பார்க்கின்ற போது நாம் பயந்து கொண்டிருக்கின்றோம். இப்படிப்பட்ட பயங்கள் நம்முடைய உள்ளத்தை கலங்கச் செய்து கொண்டிருக்கின்றது. ஆனால் சங்கீதக்காரர் தாவீது சொல்கிறார், அவர் பிரச்சனையை மட்டும் பார்க்கவில்லை, பிரச்சனைக்கு மேலான தேவனை தேடினார் என்று பார்க்கின்றோம். அதன் விளைவாக தேவன் அவருடைய ஜெபத்தை கேட்டு எல்லா பயத்திலிருந்தும் அவரை விடுவித்தார் என்று சொல்லி வேதவசனம் சொல்கின்றது. இதை நாம் இந்த நாளிலே இதில் இருந்து 2 முக்கியமான ரகசியங்களை நாம் சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். ஒன்று, கர்த்தரை தேடும்போது பயம் நீங்குகின்றது. கர்த்தரை தேடும்போது பயம் நீங்குகின்றது. 2வது, கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு விடுதலை தருகிறார். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு விடுதலை தருகிறார். 1, கர்த்தரை தேடும்போது பயம் நீங்கிறது. 4ஆம் வசனத்தின் முன்பகுதியை, நான் கர்த்தரை தேடினேன், நான் கர்த்தரை தேடினேன் என்று தாவீது கூறுகிறார். தாவீது இந்த வார்த்தைகளை சொன்னபோது அவருடைய வாழ்க்கையில் எல்லாம் அமைதியாக இருக்கவில்லை. இதனால் நமக்கு தெரிந்த உண்டு, அவர் எதிரிகளால் துரத்தப்பட்ட சூழ்நிலை, சவுலினால் துரத்தப்பட்ட சூழ்நிலை, எல்லா சூழ்நிலையும் ஏன்னால் தாவீதை கொல்ல வேண்டும் என்று சொல்லி சவுல் அலைந்ததை நாம் பார்க்கின்றோம். இதுதான் 1 சாமுவேலில் பார்க்கின்ற பொழுது 21ஆம் அதிகாரம் 10, 11, 12 வசனங்களை பார்ப்போம் என்று சொன்னால், அங்கு பார்க்கின்றோம், தாவீது எழுந்து சவுலுக்கு பயந்தோடி காத்தின் ராஜாவாகிய ஆகாசிடம் போனான் என்று பார்க்கின்றோம். ஆனால் ஆகாசின் ஊழியக்காரர் அவன் போவதற்கு முன்பாக அங்கு சொல்கின்றார்கள், சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 16,000 என்று சொல்லி இவனை குறித்து ஆடல் பாடலோடு கொண்டினார்கள் என்றார்கள். இந்த வார்த்தையை தாவீது தன் மனதிலே வைத்து கொண்டு காத்தின் ராஜாவாகிய ஆகீசுக்கு மிகவும் பயந்தார் என்று பார்க்கின்றோம். ஆம் அன்புக்குரியவர்களே, ஒரு பலசாலியான தாவீது இங்கே பார்க்கின்றோம். காத்தின் ராஜாவாகிய ஆகீசத்தில் போகின்ற பொழுது அவர் பயந்தார் என்று பார்க்கின்றோம். என்னால் பயம் என்பது இன்றைக்கு எந்த சூழ்நிலை வருகின்ற கொண்டிருக்கிறது. பலவிதமான சூழ்நிலைகளை நாம் எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கி தாவீது வாழ்க்கையிலே இதை சொல்லுகின்றார் என்று சொன்னால், தன்னுடைய அனுபவத்திலே தான் கடந்து வந்த பாதையிலே அவர் செய்த கர்த்தர் அவருக்கு இருந்தார் என்று சொல்லி கர்த்தரை கூப்பிட்ட பொழுது கர்த்தர் எல்லாத்தையும் விடுவித்தார் என்ற அந்த உணர்வோடு கூட நான் கர்த்தரை தேடினேன்,
நான் இந்த உலகத்தின் பயத்தை குறித்து நான் பார்க்கவில்லை. இந்த உலகம் எவ்வளவுதான் இருந்தாலும் கூட நான் கர்த்தர் தேடினேன் என்று சொல்லி பார்க்கின்றோம். இதுதான் நம்முடைய அனுபவமாக இருக்க வேண்டும். நாம் கர்த்தரை தேட அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். எலியாவுக்களை பார்க்கின்றோம். எலியா தீர்க்கதரிசி மிகப்பெரிய தீர்க்கதரிசி. 1 ராஜாக்கள் 19:1-8 வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்கள் சொன்னால், எலியா கர்த்தருக்காக பெரிய வெற்றியை பெற்றிருந்தார். ஆனால் ஏசபேலின் மிரட்டலுக்கு கேட்டவுடன் பயந்து ஓடினார் என்று பார்க்கின்றோம். நான் சொல்கின்ற பொழுது, நாளைக்கு இந்த நேரத்தில் உன்னுடைய பிராணனை எடுப்பேன்னு சொல்லி சொன்ன மாத்திரத்திலே அவன் பிராணம் தப்பிக்க ஓடுகின்றார். ஓடுவது மட்டுமல்ல, அவர் சொல்லுகின்ற வார்த்தை, கர்த்தாவே என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிற நல்லவள் என்று சொல்லி ஒரு சூரச்செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி, எழுந்திரு, போஜனம் பண்ணு என்று சொல்லி பார்க்கின்றோம். ஆம் அன்புக்குரியவர்களே, நாம் பயந்து ஓடினாலும் ஆண்டவர் தூதனை அனுப்புகின்ற கர்த்தராய் இருக்கின்றார். இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய பயத்தை அறிந்திருக்கிற கர்த்தர் தூதனை கொண்டு நமக்கு வேண்டிய எல்லா விதமான பலனையும் சத்துவத்தையும் கொடுக்க சுத்தமுள்ளவராக இருக்கிறார். எனவே நாம் அவரை நோக்கி பார்க்க அழைக்கப்படுகின்றோம். கர்த்தரை தேடினேன் சாவு சொல்கிறார். இங்கு பார்க்கின்றோம், எலியா பயந்து சென்றபொழுது அங்கு நடைபெற்ற காரியத்தை பார்க்கின்றோம். எனவே நாம் அன்புக்குரியவர்களே, பயம் வந்தால் நாம் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல என்று அர்த்தமில்லை. பயம் வந்த நேரத்தில் தேவனை தேட வேண்டும். இன்றைக்கி நாம் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம்? பயத்து பிரச்சனைகள் வந்துவிட்டால் பிரச்சனையே பிரச்சனையாக்கி கொண்டிருக்கின்றோம். ஆனால் பிரச்சனை அல்ல, பிரச்சனைக்கு மேலாக கர்த்தரை நாம் நோக்கி பார்க்க அழைக்கப்படுகின்றோம். தேவனை தேட வேண்டும் என்று சொல்லி பார்க்கின்றோம். சங்கீதக்காரன் 56:3 சொல்கிற பொழுது, நான் பயப்படுகிற நாளிலே உம்மை நம்புவேன், நான் பயப்படுகிற நாளிலே உம்மை நம்புவேன். உங்களுடைய என்னுடைய நம்பிக்கை ஆண்டவராய் இருக்க இந்த நாளிலே ஆவியானவர் அழைக்கின்றார். ஆகவே பயம் வரும்போது மனிதர்களிடம் மட்டும் ஓடாமல் முதலில் கர்த்தரிடத்தில் ஓடுவோம். இன்றைக்கி நம்ம அநேக பேருடைய காரியங்கள் நாம் மனிதரை சார்ந்து மனிதரிடத்தில் ஓடி, இவர்கள் எனக்கு ஒத்தாசை செய்வார்கள், இவர்கள் எல்லா காரியங்களையும் பார்த்து கொள்வார்னு சொல்லி நாம் மனிதர்கள் பின்னால் ஓடிக்கொண்டிருக்கின்றோம். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு ஆவியானவருமாய் நமக்கு கொடுப்பது, முதலிலே கர்த்தரிடத்திலே நாம் தேடுவோம். கர்த்தரை தேடினேன்னு சொல்லி தாவி சொல்கிறாரே, ஒரு நாள் அதே அனுபவம் உங்களுடைய என்னுடைய அனுபவமாய் இந்த நாளில் இருக்க கர்த்தர் அழைக்கின்றார். இரண்டாவதாக பார்க்கிற பொழுது, கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு விடுதலை தருகிறார். அதே 34:4 பார்க்கிற பொழுது இரண்டாவது ஒரு முக்கியமான பகுதி, அவர் எனக்கு செவி கொடுத்து. தேடினேன், தேடினது மட்டுமல்ல, அவர் எனக்கு செவி கொடுத்து. அவனால் செவி கொடுத்து என்று பார்க்கும்போது இது எவ்வளவு ஆறுதலான வார்த்தை. ஆண்டவராய நமக்கு செவி கொடுக்கின்ற பொழுது அதற்கு மேல் ஆறுதலான வார்த்தை யார் சொல்ல முடியும்? நாம் ஜெபிக்கும்போது தேவன் கேட்கிறார் என்று சொல்லி நாம் விசுவாசிக்கின்றோம். நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் உண்டு. என்னை நோக்கி கூப்பிடு, நமக்கு எட்டாத பெரிய காரியங்களை செய்வேன் என்று சொல்லி நமக்கு வாக்கு பண்ணியிருக்கின்றார். நாம் கூட நாம் தொடர் ஜெபமாய் 1924ஆம் நாள் இந்த நாளில் நாம் அமர்ந்திருக்கின்றோம். இது யாருக்கும் கிடைக்காத மகா பெரிய சலாக்கியம். நாம் கூடி ஜெபித்து கொண்டிருக்கின்றோமே. எவ்வளோ தடைகள், எவ்வளோ பிரச்சனைகள், எவ்வளோ போராட்டங்களாலும் இதை ஆரம்பித்ததின் நோக்கத்தை இந்த நாள் வரைக்கும் கர்த்தர் நிறைவேற்ற சித்தமுள்ளவராக இருக்கின்றாரே. அவர் கிருபை பாராட்டி வருகிறாரே. அதற்காக நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்த அழைக்கப்படுகின்றோம். அதனால் அநேகர் சாட்சிகள் உண்டு. நாம் ஆரம்பிக்கின்ற பொழுது அநேகர் வந்து இதில் கலந்து கொண்டார்கள். இன்றைக்கு ஒருவேளை வராமல் இருக்கலாம். ஆனால் வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக கர்த்தர் அவர்களையும் கூட்டிச் சேர்ப்பார் என்று நாம் விசுவாசிப்போம். ஏன்னால் நம்முடைய கண்ணீரை அவர் பார்க்கிறார். நம்மளுடைய சொல்ல முடியாத வேதனைகளையும் அவர் அறிந்திருக்கின்றார். இது இந்த 1 மணி நேரம் நாம் அமர்ந்திருக்கின்ற பொழுது ஒருவேளை நாம் கண்ணீரோடு கூட, நாம் வேதனையோடு கூட மற்றவர்களுக்காக ஜெபிக்கின்றோம். அதே வேளையில் நம்முடைய பாரங்களையும் அறிந்திருக்கிற கர்த்தர், நாம் மற்றவர்களிடத்திலே சொல்ல முடியாத வேதனையும் அறிந்திருக்கிற கர்த்தர் அதிலிருந்து நமக்கு விடுதலை கொடுக்க சித்தமுள்ளவராக இருக்கிறார். கேட்டு விடுதலை கொடுக்கின்றவராக இருக்கிறார். சங்கீதக்காரன் 34:15 சொல்வது, கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கின்றோம். அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கின்றது. நாம் கூப்பிடுகின்ற பொழுது கர்த்தர் நிச்சயமாக மறு உத்தரவு கொடுக்கின்றார். என்னால் நாம் ஒரு ஆவியோடு கூட நாம் கூடியிருக்கின்றோம். 1 மணி நேரம் ஆண்டவருக்காக நீங்கள் நானும் அனுதினமும் செலவழித்து கொண்டிருக்கின்றோம்.
ஒருவேளை நாம் வர முடியாத சூழ்நிலை இருந்தாலும் கூட நிச்சயமாக நாம் எங்கிருந்தாலும் நாம் இதில் இணைந்தவர்களாக இருக்கின்றோம். எனவே ஆண்டவருடைய கண்கள் நம்முடைய இருக்கிறத நீதிமான் மேல் நோக்கமாக இருக்கிறது என்று பார்க்கின்றோம். தாவீது தொடர்ந்து சொல்கிறார், அது மட்டுமல்ல, எல்லா பயத்திற்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். ஏன்னால் நாங்கள் பார்க்கின்றோம், அவர் எனக்கு செவி கொடுத்தது மட்டுமல்ல, என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். எல்லா பயத்துக்கும், ஒருவேளை ஒரு பயத்தில் இருந்தால் மட்டுமல்ல, நமக்கு இருக்கிற எல்லா பயத்திலிருந்தும் அவர் விடுதலை கொடுக்கின்றவராய் இருக்கின்றார். நாம் விசுவாசிப்போம். என்றால் நாம் சொல்லிக்கொண்டே போனால் சாட்சியாய் சொல்லலாம். அதான் அடிக்கடி சொல்கின்றது. நான் இன்றைக்கு சொல்கின்ற பொழுது டாக்டர் போகின்ற பொழுதும் டாக்டர் வந்தும் டாக்டர்கிட்ட போய் ட்ரீட்மெண்ட் பார்த்து இன்றைக்கி தான் இப்படியாக கர்த்தர் ஒருவேளை மருத்துவர் ஒன்று சொன்னாலும் நம்மோடு இருக்கின்ற தேவன் பெரியவராக இருந்து பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கின்றார். மத்தேயுவிலே பார்க்கின்ற பொழுது மத்தேயு 14:23-33 பார்க்கின்றோம். அங்கு கடல் கொந்தளித்து கொண்டிருக்கின்றது, படகு கடலிலே தத்தளித்து கொண்டிருக்கின்றது. இயேசு கடலிலே நடந்து வருகின்றார். அதை பார்த்த பேதுரு தானும் இயேசுவிடத்திலே வர வேண்டும் சொன்னபொழுது அவர் அழைக்கின்றார். அழைத்த மாத்திரத்திலே அவர் படகிலிருந்து இறங்கி தண்ணீரிலே நடந்து போகின்றார். நடந்து போகின்றவர் அங்கு சற்று தூரம் சென்ற பிற்பாடு அவர் காற்றையும், அதுவரைக்கும் இயேசுவை பார்த்த பேதுரு காற்றையும் அலையையும் பார்த்து பயந்தார். அவர் மூழ்க ஆரம்பித்த போது, ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று சொல்லி கூப்பிட்டார் என்று பார்க்கின்றோம். உடனே இயேசு சுவாமி தமது கையை நீட்டி அவரை பிடித்தார். விசுவாசாமல் விசுவாசியாயிரு என்று சொல்லி பார்க்கின்றோம். ஆம், நம்முடைய வாழ்க்கையிலே நாமும் பேதுருவின் பிரச்சனை அலைகள் அல்ல. அவரது பார்வை இயேசுவை விட்டு அலைகள் மேல் இருந்தது. அப்படின்றால் நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு வரக்கூடிய, நம்முடைய குடும்பங்களுக்கு வரக்கூடிய, நம்முடைய பிள்ளைகளுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை பார்த்து கொண்டே இருந்தால் பயம் பெரிதாக தோன்றும். ஆனால் இயேசு சுவாமியை பார்த்தால் நம்முடைய விசுவாசம் பெரிதாகும். விசுவாசத்திலே நாம் பலப்படுகின்றவர்களாக இருப்போம். ஏன்னால் இயேசுவை பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் நம்மை கைதூக்கி விடுகின்றவராக இருக்கின்றார். அவர் நம்மை உயர்ந்த கண்மலையின் மேல் நிறுத்த வல்லமையுள்ளவராக இருக்கின்றார். இதான் பார்க்கின்ற பொழுது பிலிப்பியர் 4:6 நமக்கு தெரிந்த ஒன்று. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்திற்குரிய ஜெபத்தினால் வேண்டாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். இதுதான் தாவீது செய்த காரியம். தாவீது பிரச்சனைகளை அல்ல, அவர் தேவனை நோக்கி கூப்பிட்டார், தேவனை தேடினார் என்று பார்க்கின்றோம். நான் கர்த்தரை தேடினேன். இன்றைக்கு நாம் யாரை தேடிக்கொண்டிருக்கின்றோம்? அவர் பொதுவார் அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்புக்கு சொன்ன அதே வார்த்தை நாமும் செய்து கொண்டிருக்கின்றோம். அதனுமாய் ஜெயம் எடுக்க அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். கவலைப்படுவதற்கு பதிலாக ஜெபிப்போம். சங்கீதக்காரன் 46:1 தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையாக இருக்கின்றார். என்னால் பிரச்சனை பெரிதாக இருக்கலாம், ஆனால் நம்முடைய தேவன் அதை விட பெரியவராக இருக்கின்றார். எனவே நாம் அவர் மேல் விசுவாசம் வைக்க அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு தீர்க்கதரிசி ஏசாயா சொல்லுகின்றார். இன்றைக்கு ஆவியானவரும் அதே வார்த்தையை இன்றைக்கு நமக்கு கொடுக்கின்றார். ஏசாயா 41:10 பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கின்றேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கின்றேன். அந்த ஆண்டவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஆண்டவர், இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொன்ன கர்த்தர் இன்றைக்கும் ஜீவனுள்ள தேவனாய் நம்மோடு கூட இருக்கின்றார். நாம் எதை குறித்தும் பயப்படாதபடி ஆண்டவர் என்னோடு இருக்கின்றார். எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். என் குடும்பத்திற்கு வேண்டிய எல்லா காரியங்களையும் பொறுப்பெடுத்துக் கொள்வார் என்று சொல்லி நாம் இருக்க அழைக்கப்படுகின்றோம். நாம் தனியாக இல்லை, நம்மோடு தேவன் இருக்கிறார் என்று விசுவாசிப்போம். என்னோடு கூட இருக்கின்றார். அவர் இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கின்றார். அவர் இன்றைக்கும் நம்மோடு கூட இடைபடுகின்றவராக இருக்கின்றார் என்று சொல்லி விசுவாசிப்போம். நம்முடைய விசுவாச அறிக்கை எப்படியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இதனாலே நாம் சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். நம்முடைய விசுவாச அறிக்கை, நான் பயப்பட மாட்டேன், என் தேவனை தேடுவேன், அவர் என் ஜெபத்தை கேட்கிறார், அவர் என்னோடு இருக்கிறார், என் எல்லா பயத்திலிருந்தும் என்னை விடுவிக்கிறார், என் கர்த்தர் என்று சொல்லுவோம். மீண்டுமாக சொல்கிறேன், நான் பயப்பட மாட்டேன், என் தேவனை தேடுவேன், அவர் என் ஜெபத்தை கேட்கிறார், அவர் என்னோடு இருக்கிறார், என் எல்லா பயத்திலிருந்தும் என்னை விடுவிக்கிறவர் என் கர்த்தர் என்று நாம் சொல்லுவோம்.
அந்த விசுவாசத்தோடு நாம் முன்னேறி செல்வோம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்து நாம் இருக்கின்ற விசுவாசத்திலே இன்னும் பலப்படவும் எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்து கொள்வார்னு சொல்லி எல்லாவற்றிலும் தாவீதுடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையாய், நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார் என்ற தாவீதின் அனுபவம் என்னுடைய அனுபவமாக இருக்க பரிசுத்த ஆவியானவர் நம்மை கிருபையும் ஒத்தாசையும் செய்வாராக. ஆமேன். ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கமுள்ள கர்த்தாவே, நீர் கிருபையாய் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றியோடு துதிக்கிறப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். ஆம் கர்த்தாவே, எங்களுடைய எல்லா பயங்களையும் கர்த்தாவே உம்முடைய கருத்தில் நாங்கள் ஒப்படைக்கின்றோமப்பா. நாங்கள் உம்மை தேடும்போது எங்களுக்கு செவி கொடுத்து எங்கள் இருதயத்திற்கு சமாதானத்தை தாரும் ஆண்டவரே. பயத்திற்கு பதிலாக விசுவாசத்தையும், கலக்கத்திற்கு பதிலாக சமாதானத்தை தாரும். எங்கள் குடும்பங்களையும் பிள்ளைகளையும் எதிர்காலத்தையும் உம்முடைய கரங்களை நாங்கள் ஒப்படைக்கின்றோம். இயேசு கிறிஸ்துவின் பெயராலே ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன்.